இயேசுவில் அன்புக்குரியவர்களை, அடையாளம் தேடும் மனம், அடைக்கலம் தரும் குரல். ஆமாங்க, இன்னைக்கு ஐடென்டிட்டியை தேடி தான் நிறைய பேர் ஓடிக்கொண்டிருக்கிறோம் அல்லவா? இந்த உலகமே தங்களை எப்படி பார்க்க போகிறாங்க, நான் எப்படி இந்த உலகத்துக்கு என்னை வெளிக்கொணர போகிறேன் என்ற ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸும் வருது. ஐடென்டிட்டிக்காக இன்னைக்கு தங்களை இழக்கிற ஒரு தருணங்களும் உருவாகிறது. அடையாளம் தேடும் மனம், அடைக்கலம் தரும் குரல். இந்த ஆயன் அடைக்கலம் தரும் குரலின் செவிமெடுக்க இந்த ஆயனின் அழைப்பு இருக்கிறது. வார்த்தையோடு கடந்து சிந்திக்கலாம் வாங்க. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, இன்றைய உலகில் மனிதன் அதிகமாக தேடுவது அடையாளம், ஐடென்டிட்டி. நான் யார், எங்கு சேர்ந்தவன் என்ற உளவியல் கேள்விகள் மனதில் அடிப்படையில் ஒலித்து கொண்டே இருக்கின்றன. சமூக வலைதளங்கள், புகழ், பணம், ஆல் திஸ் ப்ராமிசஸ் ஐடென்டிட்டி. ஆனால் மனம் இன்னும் வெறுமையாகவே உள்ளது. எல்லாம் ஒரு தற்காலிகம் அப்படின்னு அதையே தேடி போகும்போது சில நேரத்தில் வெறுமையாக தான் இருக்கிறது. ஆனால் என்னைய முதல் வாசகத்தில் நாம் காண்பது முக்கியமாக சிதறி போனவர்களாக இருந்த சீடர்கள். ஆனால் அந்தியோக்கியாவில் ஒன்று கூடி ஒரு புதிய அடையாளத்தை பெறுகின்றனர், கிறிஸ்தவர்கள் என்ற அடையாளம். இது வெறும் பெயர் அல்ல, அது அவர்களின் வாழ்வின் உள்ளார்ந்த மாற்றத்தின் வெளிப்பாடு. உளவியல் ரீதியாக பார்க்கும்போது ஒருவர் தனது வாழ்க்கைக்கு அர்த்தம் கண்டால்தான் உண்மையான அடையாளம் உருவாகிறது. அந்த அர்த்தத்தை அவர்கள் கிறிஸ்துவில் கண்டனர். நற்செய்தியிலே இயேசு அழகாக சொல்கிறார், என் ஆடுகள் என் குரலை செவிசாய்க்கின்றன, நானும் அவை அறிவேன், அவையும் என்னை பின்பற்றுகின்றன என்று சொல்லுகிறார். இது ஒரு ஆழமான உண்மையை நமக்கு சொல்லுகிறது. மனிதன் எப்போதும் ஒரு குரல் தேடுகிறான். எனக்கு எத்தனையோ அறிஞர்களும் உளவியலாளர்களும் சொல்லுகிறார்கள், வழிகாட்டும் குரல், நம்பிக்கை அளிக்கும் குரல், பாதுகாப்பு தரும் குரல். உலகம் பல குரல்களை கொடுக்கிறது, பயம், அழுத்தம், போட்டி. ஆனால் அவை மன அமைதியை தருவதே கிடையாது, தர முடியாது. அப்படிதான் சூழ்நிலை இருக்கிறது. அறத்தோடு நடுவு வேண்டும் என்பார் தமக்கு திறத்தோடு தீமை தரும். அதாவது சரியான வழிகாட்டுதலே மனிதனை உயர்த்தும், தவறான குரல் அவனை வீழ்த்தும் என்று வள்ளுவன் அழகாக பாடி வைத்திருக்கிறார். இன்று பலர் தங்கள் வாழ்க்கையில் குழப்பமாக இருக்கிறார்கள். காரணம், அவர்கள் யாரின் குரலை கேட்கிறார்கள் என்பது தெளிவில்லை. சிலர் சமூகத்தின் எதிர்பார்ப்பை பின்பற்றுகிறார்கள், சிலர் தங்கள் பயத்தை கேட்கிறார்கள். ஆனால் உண்மையான அமைதி, பாதுகாப்பு மற்றும் அடையாளம் கிடைக்க வேண்டுமென்றால் இயேசுவின் குரலை கேட்க வேண்டும். அந்தியோக்கியாவில் சீடர்கள் கிறிஸ்துவின் குரலை கேட்டதால் அவர்கள் வாழ்க்கை மாற்றம் அடைந்தது. அதனால் அவர்கள் கிறிஸ்துவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இதனால் தான் நடக்குது. இன்று அதே உண்மை, நான் யாரின் குரலை கேட்கிறோம், அது நம்மை உருவாக்குகிறதா? இன்றைய நடைமுறை சிந்தனையை பார்த்தீங்கன்னா, உன் வாழ்க்கையில் ஒலிக்கும் குரல்கள் என்ன? அது உன்னை அமைதிக்கு அழைக்கிறதா அல்லது அழுத்தத்திற்கா? அது உன்னை உயர்த்துகிறதா அல்லது உடைக்கிறதா? முடிவு நம்ம கையில் தானங்க இருக்குது. அடையாளம் தேடும் மனம் உலகில் அலைந்தாலும் அடைக்கலம் தரும் குரல் ஒரே ஒன்று, அது இயேசுவின் குரல். அந்த குரலை கேட்கும்போது தான் நாம் யார் என்பதை அறிகிறோம் என்பதை வார்த்தையும் என்று தெளிவுபடுத்தி காட்டுகிறது. எனவே நாம் அனைவருமே என்று சிந்திப்போம். உலகம் உனக்கு பல அடையாளங்களை தரும், புகழ், பதவி, பணம். ஆனால் அவை அனைத்தும் தற்காலிகம் என்பதை மறந்து விடார்கள். இயேசுவின் குரலை கேட்கும் மனம், கிறிஸ்துவை பின்பற்றும் வாழ்க்கை, இதுவே நிரந்தர அடையாளம். குரல் சரியானால் வாழ்க்கை சரியாகும். கிறிஸ்துவின் குரல் கேட்கும்போது நமது வாழ்க்கை அர்த்தமடையும் என்பதை உணர்ந்தவர்களாக அடைக்கலம் தேடும் மனமாக இறைவனில் அர்ப்பணமாவோமா? ஜெபிப்போம். அன்பு இறைவா, நாங்கள் உமது அன்பின் குரலை கேட்டு செவிமடுத்து அடைக்கலம் நீரே என்பதை நாங்கள் உணர்ந்து வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரை, பிரைஸ் தி லார்ட்.